Hi, hello, வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க அரவிந்த். லாஸ்ட் இயர் இந்த ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ரோல் பண்ண ஒரு ப்ராசஸர் அது Snapdragon 8 Gen 2 தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராசஸருடைய அப்கிரேடட் வேர்ஷனாக Snapdragon 8 Gen 3 அப்படின்ற ஒரு ப்ராசஸரை தான் இப்போ Qualcomm அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் இந்த Snapdragon 8 Gen 3யோட அடுத்து என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்ற ஒரு பண்டில்ஸ் ஆஃப் லிஸ்ட்டை ஆக்சுவலி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த Snapdragon 8 Gen 3யோட வரப்போகுது. ஸோ அப்படி வரப்போகிற அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இந்த ப்ராசஸரை தாண்டி வேறு இன்னும் என்ன ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்ற விஷயங்களை பார்க்க போகிறோம். இது போக இந்த Snapdragon 8 Gen 3 இந்த ப்ராசஸர் ப்ரீவியஸ் Snapdragon 8 Gen 2 விட எந்த அளவுக்கு பவர்ஃபுல், இதில் என்ன பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த Snapdragon 8 Gen 3யோட அடுத்து என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற அந்த லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த Snapdragon 8 Gen 3 ப்ரீவியஸ் Snapdragon 8 Gen 2லேருந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல், எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்த்துருவோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு இந்த Snapdragon 8 Gen 3யுடைய சைஸ் நானோமீட்டர் சைஸ்னு பார்க்கும்போது இதுவுமே 4 நானோமீட்டரில் தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் Snapdragon 8 Gen 2 மாதிரியே இதுவுமே 4 நானோமீட்டர் சைஸில் தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. பட் ரெண்டுத்துடைய சைஸும் சேமாக இருந்தாலும் இந்த Snapdragon 8 Gen 3யுடைய பவர் எஃபிஷியன்சி பார்க்கும்போது 25% ப்ரீவியஸ் Snapdragon 8 Gen 2 விட இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி Qualcomm கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் பவர் எஃபிஷியன்ட்டான ஒரு ப்ராசஸராக இருக்க போகுது. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 30% Snapdragon 8 Gen 2 விட இந்த 8 Gen 3 இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியுமே கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவர் எஃபிஷியன்ட்டான ஒரு ப்ராசஸராகவும் இந்த Snapdragon 8 Gen 3 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க போகுது. அண்ட் இங்கே CPU மட்டும் அவங்க அப்கிரேட் பண்ணல, GPUலையுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் Snapdragon 8 Gen 2ல பார்த்தோம்னா Adreno 740 அப்படின்ற GPU யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே இந்த Snapdragon 8 Gen 3ல Adreno 750 அப்படின்ற ஒரு அப்கிரேடடான ஒரு GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக 20% இன்னும் பவர் எஃபிஷியன்ட்டான ஒரு GPU பர்ஃபார்மன்ஸ் இதில் நம்ம எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் 20% இன்னும் ஃபாஸ்டான கிராஃபிக்ஸ் ரெண்டரிங் இந்த Snapdragon 8 Gen 3ல இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக கேமிங் அண்ட் கிராஃபிக்ஸ் ரெண்டரிங் மாதிரியான டைமிங்லாம் உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக Snapdragon 8 Gen 2 விடவுமே இன்னும் ஃபாஸ்ட்டாக இந்த Snapdragon 8 Gen 3க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நமக்கு இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. மற்றபடி இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் மோஸ்ட்லி நம்ம வந்து antutu Geekbench ஸ்கோர் இந்த ஒரு ஸ்கோரை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இந்த Snapdragon 8 Gen 3 antutu அண்ட் Geekbench ஸ்கோருக்கான அந்த ஸ்கோர்ஸும் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் அதில் antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 8 Gen 3க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கான antutu ஸ்கோரை இந்த Snapdragon 8 Gen 3 பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸாக Snapdragon 8 Gen 2க்கு 1.6 மில்லியனுக்கான antutu தான் வந்துச்சு. ஸோ அதை விட பெட்டரான ஒரு antutu ஸ்கோர் அப்படின்றத இந்த வாட்டி அட்டைன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி Geekbench ஸ்கோர் 6 உடைய ரிசல்ட் படி பார்க்கும்போது சிங்கிள் கோர் பார்த்தீங்கன்னா 2400 ப்ளஸ்க்கான சிங்கிள் கோரும் மல்டி கோர் 7400 ப்ளஸ்க்கான மல்டி கோரும் இந்த Snapdragon 8 Gen 3க்கு வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் Snapdragon 8 Gen 2 விட ஒரு பெட்டரான ஸ்கோர் தான். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு Snapdragon 8 Gen 2 விட ஒரு சூப்பரான பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது Snapdragon 8 Gen 3ல கண்டிப்பாக நமக்கு இருக்க போகுது. மற்றபடி இந்த பர்ஃபார்மன்ஸை தாண்டி மற்றபடி இதில் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது மெயினாக ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பெருசாக அப்கிரேட் பண்ணலை. ப்ரீவியஸ் Snapdragon 8 Gen 2ல இருந்த மாதிரியே LPDDR5Xக்கான ரேம் டைப் UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. பட் இதை தாண்டி மற்றபடி நமக்கு கேமரா ISP அண்ட் இன்டர்நெட் மூலம் மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் லைட்டாக இங்கே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் அப்கிரேட் இந்த Snapdragon 8 Gen 3ல இருக்குது. சரி, இப்போ இந்த Snapdragon 8 Gen 3யை விட்டுட்டு Snapdragon 8 Gen 3யோட அடுத்து வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்னென்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாமா. அதில் ஃபஸ்ட்டு இந்த Snapdragon 8 Gen 3யோட வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு. நேற்று October 26 பார்த்தீங்கன்னா Xiaomiலேருந்து Xiaomi 14 சீரிஸை லான்ச் பண்ணிட்டாங்க இந்த Snapdragon 8 Gen 3க்கான ப்ராசஸரோட. மற்றபடி Xiaomi 14 சீரிஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. Xiaomi 14 அண்ட் 14 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு Snapdragon 8 Gen 3 அப்படின்ற இந்த ப்ராசஸரை இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த Snapdragon 8 Gen 3 இந்த ப்ராசஸரை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Xiaomi 14 Proல 2K ரெசல்யூஷன் LTPO டெக்னாலஜிக்கான ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது போக 4800 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 3 கேமரா பின் பக்கம் 50 மெகாபிக்சல் பிரைமரி, 50 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 பின்பக்கம் கேமரா, 32 மெகாபிக்சல் செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த Xiaomi 14 Pro ஸ்மார்ட் ஃபோன் சைனீஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57,000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பேஸ்
பேஸ் ஆப்ஷனாக 12GB 256GB வேரியண்ட்டோட அங்கே சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக Xiaomi 14 பார்க்கும்போது லைட்டாக ஒரு சில விஷயங்களை டவுன் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனல், பட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க. கேமரா அதே மாதிரி 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. பட் சார்ஜர் பேட்டரின்னு வரும்போது 4610 mAhக்கான கொஞ்சம் கம்மியான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 90 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரி இந்த ஃபீச்சரோட இந்த Xiaomi 14 50,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சைனீஸ் மார்க்கெட்டில் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Xiaomi 14 அண்ட் 14 Pro தான் இந்த Snapdragon 8 Gen 3யோட ஃபஸ்ட்டு குளோபலி லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் வரப்போகுது. பட் மோஸ்ட்லி இதை நம்ம டிசம்பர் மாதம் இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த Snapdragon 8 Gen 3யோட லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு IQoo, அவங்களுடைய IQoo 12 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. நவம்பர் 7ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் இருக்க போகுது. ஆல்ரெடி லான்ச் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் சைனாவில் தான் நவம்பர் 7ஆம் தேதி லான்ச் ஆகுது. அதை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்போ வருது அப்படின்றது தெரியல. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் Snapdragon 8 Gen 3 இது ஹைலைட்டான ஃபீச்சராக இருக்க போகுது. இது போக 1.5K ரெசல்யூஷனுக்கான OLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்க போகிறாங்க. அண்ட் 5400 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போகுது. 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 64 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரினா 3 பின்பக்கம் கேமரா, இதில் 64 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்க போகுது. முன்பக்கம் 16 மெகா பிக்சல் செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி தான் இந்த IQoo 12 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட் அண்ட் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. நவம்பர் 7 சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் நம்ம மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனை டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த IQoo 12க்கு அடுத்தபடியாக OnePlus அவங்களுடைய 12 சீரிஸ்லையும் இந்த Snapdragon 8 Gen 3 தான் கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த Snapdragon 8 Gen 3 தாண்டி இதில் இருக்கக்கூடிய ஹைலைட் ஃபீச்சர்னு பார்த்தோம்னா 2K ரெசல்யூஷனுக்கான LTPO டெக்னாலஜிக்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இங்கே இருக்க போகுது. இது போக 5400 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, இதில் 64 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்க போகுது. அண்ட் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரி இந்த ஃபீச்சரோட OnePlus 12 ஸ்மார்ட் ஃபோன் இந்த Snapdragon 8 Gen 3க்கான ப்ராசஸரோட இன்க்ளூட் பண்ணி நமக்கு அடுத்ததாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட லான்ச் மோஸ்ட்லி நவம்பர் மாதம் சைனாலையும், டிசம்பர் இல்லை ஜனவரி மாதம் இந்தியன் மார்க்கெட்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக Reqlme கிட்ட இருந்தும் Reqlme GT 5 Pro அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இந்த Snapdragon 8 Gen 3 இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அடுத்து நவம்பர் மாதம் சைனாவில் லான்ச் ஆக போகுது. இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமா வராதா அப்படின்றத பற்றின அப்டேட் பெருசாக இல்லை. ஏன்னா ப்ரீவியஸாக Reqlme GT 3 and 5 இதெல்லாம் கூட இந்தியன் மார்க்கெட்டில் வரல. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் மோஸ்ட்லி வரும் அப்படின்ற மாதிரியான சில டாக்ஸும் போய்கிட்டு இருக்கு. சரி வருதா வரலையான்றது பின்னாடி. பட் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 1.5K ரெசல்யூஷனுக்கான LTPO டெக்னாலஜிக்கான AMOLED டிஸ்பிளே, 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. இது போக 5400 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான சார்ஜர். அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த Snapdragon 8 Gen 3 கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, இதில் 64 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கும். அண்ட் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்ற மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி இதுவுமே Reqlme உடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக அடுத்ததாக லான்ச் ஆக போகுது. அடுத்தபடியாக விவோ கிட்ட இருந்து விவோ X100 சீரிஸ்லையும் இந்த Snapdragon 8 Gen 3 தான் இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் விவோ X100 Pro அந்த ப்ரோ வேரியண்ட்டில் தான் Snapdragon 8 Gen 3 இருக்க போகுது. X100ல Dimensity 9300 அப்படின்ற அடுத்து வரப்போகிற இந்த Snapdragon 8 Gen 3க்கு காம்படிஷனாக அடுத்து வரப்போகிற அந்த ப்ராசஸர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ப்ரோ வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த Snapdragon 8 Gen 3 இருக்க போகுது. மற்றபடி ப்ரோ வேரியண்ட் பார்க்கும்போது 2K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேமரா பின்பக்கம் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, அதில் டெலிஃபோட்டோ 64 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்க போகுது. இதில் இந்த பிரைமரி 50 மெகா பிக்சல் கேமரா பார்த்தீங்கன்னா Sony IMX 989 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணியிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. இது போக 5000 mAhக்கான பேட்டரி, 100 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த விவோ X100 சீரிஸ்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸும் அடுத்து இந்த Snapdragon 8 Gen 3யோட வரப்போகுது. மற்றபடி நான் இந்த வீடியோவில் சொன்னேன் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லிஸ்ட் மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடுத்து சாம்சங் உடைய Galaxy S24ல கண்டிப்பாக இதான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கண்டிப்பாக இந்த Snapdragon 8 Gen 3 இன்க்ளூட் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. பட் அதை பற்றின அப்டேட்ஸ்லாம் இப்போதைக்கு இல்லை. ஸோ அடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா அதெல்லாம் அடுத்த வீடியோக்களில் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி இப்போதைக்கு இந்த Snapdragon 8 Gen 3யோட இந்தியாவில் வர வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான அந்த லிஸ்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக Snapdragon 8 Gen 3யோட ஃப்ளாக்ஷிப் சீரிஸில் அடுத்ததாக லான்ச் ஆக போகுது. ஸோ யாராவது ஃப்ளாக்ஷிப் சீரிஸில் அடுத்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த Snapdragon 8 Gen 3யோட வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்காக கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணலாம்.